கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எண் மதிப்பை நிறைவு செய்க. இங்கே 11, 18, 25, 32ன்னு கொடுத்துருக்காங்களா, எல்லாமே எந்த நம்பரால் ஆட் ஆகிட்டே போகுதுன்னா +7. சரிங்களா? 32ல் 7 கூட்டினீங்கன்னா 39, 39ஓட 7 கூட்டினீங்கன்னா 46. அடுத்து மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணை 11ஆல் பெருக்கினால் என்ன கிடைக்கும்? மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணுனா 10 தான்ப்பா. அதை 11ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 110 தான் ஆன்சர். இப்போ 15 ஆடுகளுக்கு மொத்தம் எத்தனை கால்கள்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆடுக்கு எத்தனை கால்கள் இருக்கும்? 4 கால்கள். இதுவே 15 ஆடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 60 கால்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது ரெண்டையும் கூட்டல் கணக்கு. இது ரெண்டையும் கூட்டி இங்கே போடுங்க. அதை எப்படி கூட்டணும்? கிலோகிராம், கிராம். இங்கே வந்து 8 கிலோகிராம் வந்து 500 கிராம், 3 கிலோகிராம் 250 கிராம். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 11 கிலோகிராம் 750 கிராம் வரும். அடுத்து பாருங்கள், 59 கிலோகிராம் 980 கிராமை வந்து 28 கிலோகிராம் 930 கிராமில் கழிக்கணும். கழித்தல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ பி ஏ கிலோகிராம் பி கிராம் எனில் ஏயின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, அதோட மதிப்பை கழித்து ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பியின் மதிப்பு எவ்வளவோ அதை நீங்கள் இங்கே போடணும். கிலோகிராம்னா இந்த இடத்துல, கிராம்னா இந்த இடத்துல போட்டுக்கோங்க. எவ்வளோ வருதோ அதை நீங்கள் கூட்டி கழித்து போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ இது வந்து கழிச்சு விடை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எழுதிருக்கிறது வந்து தப்பு. இங்கே 30 கிலோகிராம் 50 கிராம். இப்போ பார்த்தீங்கன்னா 59 கிராம 980 கிராமாலையும் 28 கிலோ 930 ரெண்டையும் கழிக்கணும். பாருங்கள், இங்கே 8ல் 3 போச்சுன்னா 5, 9 9னா 0, 9ல் 8 போச்சுன்னா 1, 5ல் 2 போச்சுன்னா 3, 31 கிலோகிராம் 50 கிராம். இதுதான்ப்பா கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 20ஐ 15ஆல் பெருக்கினால் கிடைப்பது 300. இப்போ 15 2 30, அது ஒரு 0 போட்டிங்கன்னா 300. அது ரெண்டையும் பெருக்கி பார்த்துக்கோங்க. அமைப்பை நிறைவு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 10A 9C 8E 7G. இப்போ 10 9 8 7ன்னு கொடுத்துருங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 6, அதுக்கு முன்னாடி 5 நம்பரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஏசிஇன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு அடுத்து பி கொடுக்கல, அதுக்கு அடுத்த நம்பர் தான், அடுத்த லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க சி. அப்புறம் சிக்கு அடுத்து டி கொடுக்கல, அதுக்கு அடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க இ. இப்போ ஒரு லெட்டர் விட்டு விட்டு கொடுத்துருக்காங்களா. அப்போ ஜிக்கு அடுத்து ஹச் கொடுக்கல, அதுக்கு அடுத்து நம்ம ஐ எழுதணும். ஐக்கு அடுத்து ஜே கொடுக்கல, ஜேக்கு அடுத்தது கே எழுதணும். இந்த மாதிரி தான்ப்பா எழுதணும். அடுத்து 78 இசட், 75 ஒய், 72 எக்ஸ், 69 டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்களா. இதுலேருந்து 3 3ஆக குறைச்சிக்கிட்டே வரணும்ல. 69லேருந்து 3 கம்மி பண்ணிங்கன்னா 66 வி, அதிலேருந்து 3 கம்மி பண்ணோம்னா 63 யூ. அடுத்து பாருங்கள், 475 450 425 400. இதிலேருந்து 25 25ஆக கம்மி பண்ணிகிட்டே வராங்க. இப்போ 375 350. அடுத்து பாருங்கள், மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணை 4ஆல் பெருக்கினால் கிடைப்பது. மிகப்பெரிய ஈரிலக்க எண் அப்படின்னா 99. இதை 4ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா 9 36க்கு 6 மிச்சம் 3, அதே 9 36 36 3 39 396. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. 2 கிலோகிராம் = 2000 கிராம், 10 கிலோகிராம் = 10,000 கிராம். இங்கே 5000 கிராம்னா 5 கிலோகிராம். அடுத்து ஜான்சி 4 கிலோகிராம் 550 கிராம் அரிசி மற்றும் 1 கிலோகிராம் 250 கிராம் கோதுமை மாவு வாங்கினாள் எனில் அவள் வாங்கிய பொருட்களின் மொத்த எடை எவ்வளவு? மொத்த எடைனாலே ரெண்டையும் கூட்டி இங்கே ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடைகளே. 11 × 11 121. ஓர் அடுக்கில் 32 கணக்கு புத்தகங்களை அடுக்கலாம் எனில் அதே போன்ற 18 அடுக்குகளில் எத்தனை கணக்கு புத்தகங்களை அடுக்கலாம் அப்படின்னா, ஓர் அடுக்கில் 32னா 18ல் எத்தனை அப்படின்னு தான் கேட்டுறாங்க. இப்போ 18 × 32, அது ரெண்டையும் பெருக்கி போட்டிங்கன்னா 576. அடுத்து அமைப்பை நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்களா. 123 234 345. அடுத்தடுத்த நம்பரை நம்ம எழுதியிருக்காங்க. இங்கே 3 வரையும் கொடுத்துருக்காங்களா. இங்கே 456, இங்கே 4 கொடுத்துருக்காங்க, இங்கே 5 567. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், 450A 500C 550Eன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 450னா அது காட்டிலே 50 கூட்டினா 500, 500 காட்டிலே 50 கூட்டினா 550, அதை காட்டிலே 50 கூட்டினா 600, அதை காட்டிலே 50 கூட்டினா 650. சரிங்களா. இங்கே ஏ கொடுத்துருக்காங்க, இங்கே சி. இப்போ ஒரு லெட்டர் விட்டு விட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ACEGI அந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்கள், இசட் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் ரெண்டுலேயே எழுதியிருக்காங்க. 26. ஒய்யும் அதே தான், எக்ஸும் அதே தான். இப்போ அதுக்கு அடுத்து டபிள்யூ நம்ம எழுதணும். எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் டபிள்யூ. இங்கே 24னா இங்கே 23. ஒரு நம்பர் கழிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இங்கே வி, அது 22.
அடுத்து பாருங்கள், ஒரு காளி குடுவையின் எடை வந்து 325 கிராம். அதில் 2 கிலோகிராம் 350 கிராம் நல்லெண்ணெய் நிரப்பப்பட்டது எனில் தற்போது அக்குடுவையின் எடை எவ்வளவு? ரெண்டையும் கூட்டுறது தான்ப்பா. இந்த 2 கிலோ 350ஓட 325 கிராம் கூட்டினீங்கன்னா 2 கிலோகிராம் 675 கிராம் இருக்கும். அடுத்து பாருங்கள், மகிழினியின் எடை 30 கிலோகிராம் 700 கிராம். அவள் தனது நாய்க்குட்டியுடன் எடை பார்க்கும் கருவியில் ஏறி நின்றபோது எடை 35 கிலோகிராம் 780 கிராம் என காட்டியது எனில் நாய்க்குட்டியின் எடை எவ்வளவு? ரெண்டையும் கழிக்கணும். 35 கிலோகிராம் 750 கிராம்லேருந்து 30 கிலோ 700 கிராமை கழிச்சிங்கன்னா எவ்வளோ ஒரு நாய்க்குட்டியின் எடை? 5 கிலோகிராம் 80 கிராம். இதான் இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளின்னு கேட்டிருக்காங்களா? 78 × 69 ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 5382. அடுத்து, ஓர் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் ஒரு வாரத்தில் 324 இரு சக்கர வாகனங்களுக்கு காற்றடைக்கப்பட்டது எனில் அந்த வாரத்தில் அங்கு எத்தனை சக்கரங்களுக்கு காற்றடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் வந்து 324 இருசக்கர வாகனங்கள். ஒரு இருசக்கர வாகனத்துக்கு 2 டயர் இருக்கும்ல, இப்போ 324 2ஆல் பெருக்குனிங்கன்னா அந்த ஆன்சர் தான் இது. அடுத்து, அமைப்பை நிறைவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே நடுவில் 10ன்னு கொடுத்துங்க, சுற்றி நம்பராக கொடுத்துருக்காங்களா? எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டினா இங்கே 10 வரும். இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2 3 4 5 எல்லாத்தையும் கூட்டினா 14. இங்கே 2 4 இங்கே 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 3 4 5 6 அது எல்லாத்தையும் கூட்டினா 18. இங்கே 3 இருக்கிறதுனால நம்ம இங்கே 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 4 5 6 7 எல்லாத்தையும் கூட்டி போட்டிங்கன்னா 22. இதுதான் இப்போ இதோட ஆன்சர். அடுத்து பாருங்கள், 3940 3960 3980 எல்லாத்துலேயும் 20 20ஆக கூட்டிகிட்டே போயிருக்கு. இதில் 20 சேர்த்திங்கன்னா 4000, இதில் 20 சேர்த்திங்கன்னா 4020. அதே மாதிரி தான் இங்கே எல்லாத்துலேயுமே எவ்வளோ 500 500ஆக சேர்த்துட்டே போயிருக்காங்க. 7050 7550 8050 8550 9050. அடுத்து பாருங்கள், சிந்து 450 கிராம் கேரட் 600 கிராம் தக்காளி மற்றும் 3 கிலோகிராம் 500 கிராம் பீட்ரூட் வாங்கினால் எனில் சிந்து வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடைனா நம்ம சொன்ன மாதிரி தான், ரெண்டையும் கூட்டி நம்ம போட்டுறணும். சரிங்களா? அடுத்து, குமரனின் அம்மா மலர் சந்தையிலிருந்து 8 கிலோகிராம் 750 கிராம் எடையுள்ள மல்லிகை பூக்களையும் 3 கிலோகிராம் 250 கிராம் எடையுள்ள முல்லை பூக்களையும் வாங்கினார். இவற்றில் 4 கிலோகிராம் 300 கிராம் எடையுள்ள மல்லிகை பூக்களை தன் தங்கைக்கு கொடுத்து விட்டார் எனில் குமரனின் அம்மாவிடம் மீதமுள்ள பூக்களின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, இது என்ன செய்யணும், அவங்க வாங்கின மொத்த பூக்களின் எடை, அதாவது மல்லிகை பூக்களை எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 8 கிலோகிராம் 750 கிராம் மல்லிகை பூக்களை வாங்கியிருக்காங்க. சரிங்களா? இப்போ 8 கிலோ அவங்க வந்து எதை கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து 4 கிலோகிராம் 300 கிராம் இடையில மல்லிகை பூக்களை தன் தங்கைக்கு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து 750 8 கிலோ 750 கிராம்லேருந்து 4 கிலோகிராம் 300 கிராம் பூக்களை வந்து தங்கைக்கு கொடுத்துருக்காங்க. மீதி எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? மீதினா 4 கிலோகிராம் 450 கிராம் வந்து மல்லிகைப்பூ இவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது மீதமுள்ள பூக்களின் எடை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பூக்கள்னால் முல்லைப்பூவும் வாங்கியிருக்காங்களே, முல்லைப்பூ வந்து 3 கிலோகிராம் 250 கிராம் வாங்கியிருக்காங்க. இது ரெண்டையும் கழிக்கணும், இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டினீங்கன்னா 0 0 7 இங்கேயும் 7. இப்போ 7 கிலோகிராம் 700 கிராம். இதுதான் இப்போ இதோட ஆன்சர். சரிங்களா? இன்றைக்கி 4th ஸ்டாண்டர்ட் 3rd லெசனில் இருக்கக்கூடிய ஒர்க் புக் ஆன்சர்ஸை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் 4th லெசனோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.